Hi, hello, namaskar. Welcome to my YouTube channel, Tamil Girl in Maharashtra. நம்ம இன்னைக்கு வீடியோவில் மகாராஷ்டிராவில் நாங்கள் எப்படி ஹோலி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா, எப்படி ஒரு செலிப்ரேஷன்னா ஒரு ஹோலி செலிப்ரேஷனில் எப்படி சாப்பாடெலாம் செய்வாங்க, இந்த கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றதும், ஹோலி ஃபெஸ்டிவல் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் ஊரில் டிஃப்ரெண்ட் ரீஜனில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றத மகாராஷ்டிராவில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றதும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் நம்ம ஃபெஸ்டிவல் கொண்டாடுற மாதிரி குளிச்சுட்டு சாப்பாடு தான் ஃபஸ்ட்டு செஞ்சு சாமிக்கு படைக்கணும். இப்போ சாப்பாடு நம்ம ஊர் சைடில் நம்ம சாப்பாடு செய்யணும் அப்படின்னா ஒரு ஃபுல் மீல்ஸ் தானே வைப்போம். சாதம், சாம்பார், வடை, பாயாசம், அப்பளம் எல்லாமே செய்வோம்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ஃபுல் மீல். இங்கே ஒரு ஃபுல் மீல் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டு, அது பூரன் போலி, அதுக்கப்புறம் கீர், நம்ம பாயாசம் மாதிரியே செய்வாங்க கீர். அதுக்கப்புறம் நம்ம வடைக்கு பதிலாக இங்கே பஜ்ஜி செய்வாங்க. நம்ம அப்பளம் அதுக்கு பதிலாக இங்கே என்ன செய்வாங்கன்னா குருடை அப்படின்னு ஒரு செய்வாங்க. அது என்னென்னா, நம்ம அப்பளம் அரிசி மாவு, அரிசி வத்தல் மாதிரி போடுவோம்ல, அது இங்கே கோதுமையை நல்லா அரைச்சிட்டு அதை நல்லா முறுக்கு மாதிரி புழிஞ்சு வச்சுப்பாங்க. ஒரு வருஷம் ஃபுல்லாக இதை வச்சுப்பாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி படையல் சாப்பாடு என்னைக்குலாம் ஃபெஸ்டிவலோ அந்த டைமில் மட்டும் அதை நான் பொரிப்போம். பொரித்து சாமி கேட்குறது. அப்புறம் சாதம், சாம்பார் மாதிரி சாதம், பருப்பு, நெய். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக ஒரு படையல் சாப்பாடில் இருக்கும். இது நாங்கள் இன்றைக்கி 2 பிளேட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒன்று சாமிக்கும், இன்னொன்று போகி செலிப்ரேஷனுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிட்டோம். தரிசன மாத்திரை மன கருணை மாத்திரை மன காமனா பூர்த்தி ஜெய் தேவ ஜெய் தேவர. ஸோ ஒரு ஈவினிங் டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் தெரு மக்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த ஹோலி செலிப்ரேட் பண்ணாங்க. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு கொளுத்திட்டு தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம போகி கொண்டாடுவோம்ல, நெருப்பெல்லாம் கொளுத்தி, அதே மாதிரி தான் இங்கே ஹோலி செலிப்ரேட் பண்ணுறாங்க. தென்னை ஓலை, அதுக்கப்புறம் எரியிற பொருட்கள் எல்லாமே போட்டு இங்கே கொளுத்திட்டு செலிப்ரேட் பண்ணாங்க எல்லோரும் சேர்ந்து. அவங்கவுங்க அந்த 2 ஹோலிக்குன்னு தனியாக ஒரு சாப்பாடு தட்டில் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நம்ம அங்கே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு கொண்டாட வேண்டியது தான். இப்போ தெருவில் இருக்க எல்லாருமே அதே மாதிரி ஒவ்வொரு பிளேட்டில் சாமிக்குன்னு வச்ச சாப்பாடு எடுத்துகிட்டு அங்கே வச்சு கொண்டாடினாங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோலி நம்மக்கிட்ட இருக்க ஒரு பாஸ்ட் மெமரிஸு, இல்லை நம்மக்கிட்ட இருக்க கஷ்டங்கள், நம்மக்கிட்ட இருக்க தீய எண்ணங்கள் எல்லாத்தையுமே போட்டு எரிச்சிட்டு புதிய தொடக்கம், அது நம்மளோட போகி மாதிரி தான் இங்கே ஹோலியும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நாங்கள் அது ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணோம். ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு இது ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸோ இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோவாக கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.